யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் நீங்க நினைச்சது மாதிரி நடக்கல, எல்லாருக்கும் இது இருக்குது, நான் இப்படித்தானே ஆசைப்பட்டேன், இதற்காக திட்டம் போட்டேன், இதற்காக பிளான் பண்ணேன், ஆனா எதுவுமே நடக்கலன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் பயனற்ற பாத்திரம்னு நினைச்சா கையை உயர்த்தி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஒரு பர்பஸை நினைச்சிருந்தாலும் ஆனால் நீங்க என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அது சாதாரணமான அல்ல, அது அசாதாரணமானது, அது மேலானது. அந்த சூழ்நிலையிலே அந்த வழியிலே நீர் என்னை கொண்டு போய் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறேன், ஆண்டவர் வல்லவராயிருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்க கற்பனை, உங்க படிப்பு, உங்களுடைய திறமை, நீங்க வளர்ந்தது, நீங்க உங்களை கட்டுக்கோப்பா வச்சிருந்தது எல்லாமே ஒரே ஒரு ஆங்கிள் நீங்க வச்சு ஒரு டார்கெட்டை வச்சு இதுதான் இதுதான் இதுதான், இதுக்காக உங்களை பிராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், இதுக்காக நிறைய நீங்க இழந்திருக்கலாம், இதற்காக நீங்க படிச்சிருக்கலாம், இதற்காக நீங்க விட்டு கொடுக்கலாம். ஆனா இப்போ அந்த பர்பஸ் முழுவதுமா சால்வே ஆகாம அதுல ஒரு பெரிய தோல்வியை அடைஞ்சதுனால நீங்க நிறைய பேர் நான் யூஸ்லெஸ்ன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்க கற்பனை பண்ணது, நீங்க உருவாக்குனது, நீங்க விட்டு கொடுத்தது தோல்வியா இருந்தாலும் கர்த்தர் இன்னொரு பக்கத்தில் உங்களை வழிநடத்தி உங்களை காப்பாற்றி நல்ல கரங்களை தட்டி நீங்கள் பயனுள்ள பாத்திரம், நீங்கள் பயனுள்ள பாத்திரம், நீங்கள் பயனுள்ள பாத்திரம். கர்த்தர் உருவாக்குன ஒரு பாத்திரமும் பயன்படாத பாத்திரம் அல்ல. கர்த்தர் நிச்சயம் உங்களை பயனுள்ள பாத்திரமாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? மனசுக்குள்ளே இருந்து அப்படியே தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க. என்னுடைய தோல்வி நான் என்னுடைய பயன்பாட்டை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பா தடை பண்ணவே தடை பண்ணாது, தடை பண்ணவே தடை பண்ணாது. நீங்க வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை எடுக்கிறீர்களா? 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். கவனிங்க, இப்போ இந்த அகித்தோப்பேலை குறித்து நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த அகித்தோப்பேலுக்கு என்ன மனசுக்குள்ள அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இவன் தாவீதுக்கு ஒரு பெரிய ஆலோசனைக்காரனா இருந்தான், ஒரு நல்ல போஸ்டிங், ஒரு நல்ல மதிப்புக்குரியவன். இப்போ தாவீதுனுடைய கதை முடிஞ்சிருச்சு, இப்போ அவனுடைய மகன் தான் அடுத்த லீடர்னு தன்னுடைய மனசுல நினைச்சு இவன் அழகா போய் அவன்கிட்ட சேர்ந்துக்கிட்டான். சேர்ந்து இனி அடுத்த ராஜா, இனி அவரை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, அவருடைய பையன் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி தன்னுடைய பையனிடத்துல போய் சேர்ந்து அவனுக்கு ஆலோசனைக்காரனாய் மாறினான். பெரிய திட்டம், பெரிய பிளானு. சரி, அவங்க அப்பா நமக்கு 4ல் 1 மாதிரி தான் அவங்க அப்பா வச்சிருந்தாரு, ஆனா அவங்க பையன் நம்மளை நம்பர் 1 வச்சிருப்பான், நம்ம சொல்ற வார்த்தை ஒண்ணுமே தட்ட மாட்டான்னு சொல்லி பெரிய கற்பனையோட போய் ஜாயின் பண்ணி தன்னுடைய முதல்ல ஆலோசனைய தி பெஸ்டா ரொம்ப அழகாய் ஞானமாய் ஆலோசனை சொல்லிட்டாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தம் பண்ணினார். நான் சொல்லியிருக்கிறேன், தாவீதுக்கு யாருக்காலும் ஜெபம் பண்ணவே இல்லைங்க. தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ எதிரிகள் அவனுக்கு முன்பாக வந்தாங்க, அந்த எதிரிகளை எல்லாம் அழிச்சிருங்க ஆண்டவரேன்னு தாவீது ஜெபம் பண்ணவே இல்லை. தாவீது எதிரியா மாறின ஒருத்தனுக்காக ஜெபம் பண்ணான்னா யாருக்காக தெரியுமா? அகித்தோப்பேலுக்காக தான் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக ஜெபம் பண்ணான். காரணம் என்னன்னா, அகித்தோப்பேல் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டான். இந்த அகித்தோப்பேல் தனக்கு நினைச்சது, தான் பதில் சொன்னது நடக்கல, சக்சஸ்ஃபுல்லா இல்லை. அப்சலோம் அப்படியே ஊசாய் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இவனுடைய வார்த்தையை வேணாப்பா, இந்த டைம் நீ சொன்னது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கலன்ட்டாரு. இந்த ஒரே ஒரு ரிஜெக்ஷனை, தோல்வியை இனி நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சு வேதம் சொல்லுது, தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது உடனே ஸ்பாட்ல முடிவெடுத்து நான் இனி யாருக்குமே பிரயோஜனப்பட மாட்டேன்னு சொல்லி நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவரே,
ஏதோ ஒன்று உங்களுடைய கற்பனையின்படி நடக்காவிட்டதுனால நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. அந்த வழியிலே உங்களை ஜெயிக்க பண்ணாததை இந்த வழியிலே உங்களை ஜெயிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. எப்படினாலும் நம்ம பயனுள்ள பாத்திரமா மாறினா போதுமானதே. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுடைய வீட்டில் எத்தனையோ பொருள் வாங்கியிருக்கிறீங்க. வாங்கும்போது ஒரு பர்பஸை நினைச்சு வாங்கியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வாங்கின அத்தனை பொருளையும் நீங்கள் வாங்கின பர்பஸுக்காக மட்டும் யூஸ் பண்ணீங்களா, இல்லை வேற பர்பஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்களேன். நீங்கள் வாங்கினது ஒன்று, உங்களுடைய விருப்பம் ஒன்று, நீங்கள் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் இன்னைக்கு அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொன்று. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்க ஒரு பயனுள்ள பாத்திரம். கோடிகளுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். லட்சங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இந்த தோல்வியினால் உங்க வாழ்க்கையே தோற்று போனதாக அர்த்தமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்திலே இருக்கிற அலங்காரமான கிரீடம் உன்னை ஜாதிகளுக்கு தலைவனாய், உன்னை ஜாதிகளுக்கு தலைவியாய் உன்னை நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். இந்த ஒரு தோல்வியை பார்த்து சோர்ந்து போகாதே. இந்த ஒரு அவமானத்தை பார்த்து சோர்ந்து போகாதே. உங்களுக்குள்ளே இருக்கிற பெரிய ஆண்டவர் உங்களை படைத்த நோக்கத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நான் சாகணும் அப்படின்னு நினைச்சதற்கு இரண்டாவது காரணம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் இல்ல 1ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கவனிங்க, ஆண்டவர் நினிவேவுக்கு போகிறதற்காக இவருக்கு சொன்னாரு. ஆனா இவனுக்கு இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு நினிவேவுக்கு போறதுக்கு சுத்தமா அவருக்கு பிடிக்கல, வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டாரு. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நாம் விலகணும் அப்படின்னு முடிவு எடுத்து அங்கே தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பல் ஏறி பணம் கொடுத்து அதிலே ஏறினான். அப்படின்னா ஒரு தவறான ஒரு டைரக்ஷன், ஒரு தவறான ஒரு முடிவு, ஒரு தவறான வாழ்க்கைக்குள்ளாக இப்போ யோனா தன்னுடைய காலடியை எடுத்து வச்சிட்டார். அவர் போகிறது ராங் ரூட்டு, அவர் ரூட்டு சரியில்லை, அவர் எடுத்த முடிவு சரியில்லை, இது தப்பான ஒரு முடிவு. இப்போ அந்த தவறான முடிவின் நிமித்தமாக அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அவர் எடுத்த முடிவு தப்பா போச்சு, திடீர்னு கடல் கொந்தளிக்குது, செத்து போவோம் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனா இந்த நேரத்துல யோனா என்ன முடிவு பண்றாருன்னா, நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன், நான் ஒரு தப்பான டைரக்ஷன்ல என்னுடைய காலடி எடுத்து வச்சுட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு பிற்பாடு நான் சரியாகிறதற்கு வாய்ப்பே இல்லைன்ற ஒரு தவறான எண்ணம் அவரை எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுருச்சு. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலர் வாழ்க்கையில சில தவறான முடிவுகளை எடுப்பாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் எதிர்த்து நின்னாலும் கேட்க மாட்டாங்க. என் வாழ்க்கை நான் எடுத்துக்கிறேன், நான் முடிவு எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். அத்தனை பேரையும் எதிர்த்து பிரச்சனை பண்ணி அந்த முடிவை எடுத்துட்டாங்க. அந்த முடிவை எடுக்கும் போது நிறைய பேர் வேண்டான்னு சொல்றத கேட்கல. இப்போ முடிவு எடுத்ததற்கு பிற்பாடு இவர்கள் எடுத்த அந்த முடிவின் நிமித்தமா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அவ்வளவுதான், தோற்றுட்டாங்க. அவங்க நினைச்சது மாதிரி எதுவுமே நடக்கல. உடனே நிறைய பேர் என்ன முடிவு வந்தாங்கன்னா, அதை சரியே பண்ண முடியாது, அதை சரி செய்ய முடியாது,
திருப்பி தப்பு மேல தப்பு, திருப்பி பிரச்சனை மேல பிரச்சனை. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் என் தரிசனம் முடிஞ்சிருச்சு. நான் இனி என்னத்தை பெருசா இது பண்ண போறேன்? எல்லாமே அப்படிதான். நான் மிஸ் பண்ணி நான் விட்டுட்டேன். யார் சொல்லி நான் கேட்கவே இல்லை. நான் எடுத்த முடிவில் தவறு. என் தலையில நானே மண்ணாளி வாரி போட்டுட்டேன். நானே இப்படி கெட்டு போயிட்டேன். தன்னையே 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 குத்தி காமிச்சு மறுபடியும் என்ன பயன்படுத்த முடியும், என்னை தூக்கி எடுக்க முடியும், நான் நிமிர பண்ணுவார், நான் திரும்பி வருவேன். இல்லை நம்ம ஒரு டைம் தப்பு பண்ணிட்டோம், கர்த்தர் மன்னிச்சு அடுத்து கர்த்தர் கொடுக்குற ஒரு வாழ்க்கையாவது நல்லா வாழுவேன் அப்படின்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களை பயனற்ற பாத்திரமாய் நினைப்பார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். நீங்கள் எடுத்த ஒரு முடிவின் நிமித்தமாய், நீங்கள் எடுத்த ஒரு தீர்மானத்தின் நிமித்தமாய், யாருமே சொல்லியும் கேட்காம நீங்க ஆரம்பிச்ச ஒரு காரியத்தின் நிமித்தமாய், தவறின் நிமித்தமாய் இப்பொழுது ஒரு பெரிய சூழ்நிலைக்குள்ள போய் உடனே உங்க மனசுல முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இளைய குமாரனை மறுபடியும் மீட்டெடுத்த கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். இளைய குமாரன் இழந்த அனைத்தையும் திரும்ப அவனுக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருப்பாரானால் உங்களுக்கும் திரும்ப கொடுக்கிறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எல்லாருமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவு டேலண்டான பர்சன், அவ்வளவு வெற்றியான சில பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எடுத்த ஒரு முடிவின் நிமித்தமாய் ரொம்ப துன்மார்க்கத்துக்குள்ள போய், வேணாம் பாஸ்டர், என்னை விட்டுருங்க பாஸ்டர், என்னை விட்டுருங்க பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணாதீங்க பாஸ்டர், எனக்கு இனி கால் பண்ணாதீங்க பாஸ்டர், என்னை இனி ஊழியத்துக்கே கூப்பிடாதீங்க பாஸ்டர், ஏன்னா நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். அதற்காக வேற தீர்மானம் எடுத்து, அதற்காக வேற முடிவுகளை எடுத்து தன்னுடைய வாழ்க்கை அழிஞ்சிருச்சு, தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு ஒரு தேவனுடைய பிள்ளை கூட நினைக்கவே கூடாது. யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். ஒருவேளை நீங்க எடுக்காம இருக்கலாம். யாரோ உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களை அந்த முடிவை எடுக்க பண்ணி உங்களை டிராவல் பண்ண வச்சிருக்கலாம். ஆனா நீங்க அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இன்று வேண்டாம், நான் பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், நான் பிரயோஜனம் இல்லாத பாத்திரம். ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க பக்கத்துல இருந்து சொல்லுகிறார், உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் செய்வேன், உன்னை மறுபடியும் மீண்டும் நான் எடுப்பேன், உன்னை மீண்டும் கட்டுவேன். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே சொல்லுவோம், என்னை தள்ளாமல் சேர்த்து கொள்வீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே சொல்லுவோம், என்னை தள்ளாமல் சேர்த்து கொள்வீரே. கைகளை மேல வல்லமைக்கு முன்பால் ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, வல்லமைக்கு முன்பால் முடிவு ஒன்றும் இல்லை. யெகோவா ஓசேனோ, யெகோவா சபையோ என்னை, யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும், சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. ஓ நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல்.
ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, இந்த யோனா ஒரு தவறான முடிவை எடுத்துட்டாரு. தவறான முடிவு எடுத்து இப்ப அந்த தவறான முடிவின் நிமித்தம் ஒரு பெரிய தண்டனை அவருக்கு வந்துருச்சு. ஆனா இவர் ஒன்னே திரும்ப நினைக்கல. என்ன நினைக்கல அப்படின்னு சொன்னா, அந்த தவறை திருத்திக்கிட்டு சரி பண்ணிட்டு நான் திரும்பி வரணுன்ற எண்ணமே அவருக்கு வரல. அவர் என்ன நினைச்சா அப்படின்னு சொன்னா, நான் தப்பு பண்ணேன், நான் தண்டனை அனுபவிக்கிறேன், நான் இந்த தண்டனையோட செத்துதான் ஆகணும், நான் இந்த தண்டனையோட முடிஞ்சுதான் ஆகணும், அவ்வளவுதான். திரும்பி வர்றதை குறித்து, மறுபடியும் எழும்புறதை குறித்து தன்னுடைய இருதயத்தில் அவர் யோசிக்கவே இல்லை. நான் தோற்றதாயா, நான் விழுந்ததாயா, நான் போனதாயா. யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா யாரோ ஒருத்தர் இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்க முடிவு எடுத்து டிராவல் பண்ணி போய் விழுந்து இப்ப நீங்க எதுக்கு யோசிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு எண்டுக்கு வந்துட்டு இனி திரும்பி வரணும்ன்ற அந்த எண்ணமே உங்களுக்கு இல்லாம அவ்வளவுதான், அப்படியே போயிடட்டும். ஏதோ தெரியாதனமா குடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சிகரெட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இனி குடிச்சே அழிக்க சாக வேண்டியதான், இனி சிகரெட் அடிச்சே சாக வேண்டியதான் அப்படின்ற ஒரு முடிவு. திரும்பி வரணும்ன்ற அந்த முடிவு இல்லை. ஆனா ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் திரும்பி வருவீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை திருப்பி எடுப்பார், உங்களை மறுபடியும் அவர் கட்டுவார், உங்களை மறுபடியும் அவர் நிலைநாட்டுவார். அவரால் மறுபடியும் கட்ட முடியாத நபர் என்று ஒருவரும் இல்லை. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையாய் வைக்கிறதற்கு என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சிஸ்டர் போயிட்டீங்க, சிஸ்டர் ரொம்ப தூரம் போயிட்டீங்க, தப்பு, சரிதான். உங்களுடைய மனசாட்சி உங்களை பாதிக்கலாம், நீங்க உங்களை குற்றப்படுத்தலாம், உங்களை நீங்க குறைவாய் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையில சொல்றாரு, நீ ரொம்ப தூரம் போனதுனால நீ திரும்பி வர முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, இவனுடைய வாழ்க்கையில நான் செத்து போகணும், நான் பிரயோஜனமற்ற பாத்திரம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 1வது 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி உத்தரவாருங்க, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டிற்று என்றார். ஆமென். மூன்றாவதாக இந்த யோனா தன்னுடைய வாழ்க்கையிலேயே நான் இனி வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் அவனுடைய கரத்துல கொடுக்கிற பாத்திரம், அவனுடைய கையில கொடுக்கிற வேலை என்ன அப்படின்னு சொன்னா, மகா நகரமாகிய நினிவேவுக்கு விரோதமாய் நீ பிரசங்கம் பண்ணு. எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டான். ஆனா எப்ப அவனுக்கு ரொம்ப வருத்தம் ஆச்சுன்னா, இந்த நினிவேன்னு சொன்ன உடனே கோவம் வந்துச்சு. நினிவேன்னு சொன்ன உடனே ஆவி அவிஞ்சு போயிடுச்சு. நினிவேன்னு சொன்ன உடனேயே நான் கீழ்ப்படிய மாட்டேன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இந்த நினிவேன்னு சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிப்பேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுத்தான். அப்படின்னா சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலேயே நான் யூஸ்லெஸ் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தனக்கு பிடிக்காத ஒன்றை ஆண்டவர் கையில கொடுக்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் பிரயோஜனம் உள்ள பாத்திரம் அல்ல, பிரயோஜனம் உள்ள பாத்திரம் அல்ல. நம்ம பிடிச்சதுல மட்டும் பிரயோஜனமா இருக்க முடியும்னு நினைக்காதீங்க. சில காரியங்கள் நமக்கு பிடிக்காமலே இருந்தால் கூட அதிலே கர்த்தர் நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவதற்கு
எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு இல்லை. அவர் கொடுத்த எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது தீமையாக இருக்காது, அது நன்மையாகத்தான் இருக்கும். சொல்லுங்க கையை மேலே உயர்த்தி. நீங்கள் கொடுக்கறது எதுவாக இருந்தாலும், உங்கள் சமூகத்திலிருந்து வாங்குறது எதுவாக இருந்தாலும், அது எனக்கு பிடிக்காம இருந்தாலும் கண்டிப்பாக அது நன்மையாகத்தான் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஆரம்பத்தில் அது அற்பமாக தெரிஞ்சாலும் அதனுடைய முடிவை சம்பூரணமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு பிடிச்சதே தரும்போது சந்தோஷமாய் வாங்கிறது மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. அவருக்கு பிடிக்காத கசப்பான காடியை கொடுத்தாலும் அந்த அனுபவமானாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்க போறோம்? இப்போ நீங்க எல்லாரும் சொல்ல போறீங்க, நான் யூஸா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான். சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, என்ன ஒரு நோக்கத்துக்காக தான் நீங்க, என்ன ஒரு பர்பஸுக்காக தான் நீங்க நீங்க தி பெஸ்ட் பர்சன், நீங்க குட் பர்சன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க ஒரு பயனுள்ள பாத்திரம், நீங்க ஒரு பயனுள்ள பாத்திரம். உங்களை ஆண்டவர் ரொம்ப நம்புறார். நீங்க நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளை. ஆமென். ஒரு சாட்சியை சொல்லி உங்க எல்லாரையும் ஜெபத்தில் நடத்துறதற்கு நான் விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சில நபர்கள் இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான நபர் என்ன அப்படின்னா, பேதுரு வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார். பேதுரு சார், நான் சொல்லியிருக்கிறேன். சண்டே ஸ்கூலில் 7th 7ஆம் வகுப்பு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பேதுரு சார்கிட்ட விட்டுருவாங்க. சண்டே ஸ்கூலில் பேதுரு சார்கிட்ட விடுவாங்க. இந்த பேதுரு சார் வந்து அவர் பாடமாக எடுக்க மாட்டார், அவர் பிரசங்கம் தான் பண்ணுவார். அப்படியே புக்கை திறந்து வச்சு அவர் ஒரு தியானித்து வச்சுருந்து ஒரு பிரசங்கத்தை பண்ணுவார். புரியுதா புரியலையா அதெல்லாம் இல்லை. ஆனால் உண்மையிலே அந்த பேதுரு சாரனுடைய பிள்ளைகள் 2 பேர் உடம்பு நல்லா இல்லாதவங்க, ஒருத்தர் மன அழுத்தத்தில் உள்ளவங்க. ஆனால் இந்த பேதுரு சார் வந்து பார்த்தேன்னா, நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்படியே ஊழியத்திற்காக பேச ஆரம்பித்தார். 9th 10th எல்லாம் அவருடைய கிளாஸில் இருக்கும்போது அப்படியே ஒரு நாள் பாடம் நடத்திட்டே இருக்கிறவர் வந்து ஏங்கி 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 அழுறாரு. காரணமே தெரியாமல் அழுறாரு. உண்மையிலே நான் சொல்றேனே, பலிபீடத்தில் சொல்றேனே, அவரை ஒரு நாள் கூட ஒரு சீரியஸான ஒரு பர்சனாக நாங்கள் எடுத்ததே இல்லை. எப்படி எடுத்துருக்கிறோம்னா, அவர் ஒரு காமெடி பர்சனாக தான் எடுத்துருக்கோம். பேதுரு சார்னாலே எங்களுக்கு யார் தான், அவர் பாடம் நடத்தும்போது அவரை காமெடியாக நினைச்சிருவோம். ஏன் அவரை சிரிப்போம். அவரும் ஏங்கி ஏங்கி ஆள்றாரு. எப்படி சொல்லி ஆள்றாரு? ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரா, நீங்க ஊழியத்தில் பயன்பட போறீங்கடா, கர்த்தர் உங்களை நம்புறாரா அப்படின்னு அவர் அழுறாரு. நாங்கள் 4 பேர் கீழே உட்காந்துட்டு ஒருத்தனுடைய தொடைய தட்டி தட்டி, என்னடா இவர் அழுறாரு, இப்படி அழுறாரு, அழுகையை நிப்பாட்ட மாட்டார் போல தெரியுது, இதுவரைக்கும் வித்தியாசமா நடத்தினாரு, அவர் ஏங்கி ஏங்கி அந்த பிரசன்ஸோட அழுகிறாரு. நாங்கள் அப்படி பேசிட்டு இருக்கிறோம். காலங்கள் தாண்டினது. ஊழியத்திற்காக நான் வந்துட்டேன், ஊழியக்காரனாக மாறினேன். அந்த பேதுரு சாரை வந்து பைபிள் காலேஜில் படிக்கும்போது நான் நினைக்கல, நான் முடிக்கும்போது நினைக்கல, பாஸ்டர் ஆனது போது நினைக்கல. ஆனால் இந்த ஊழியத்தை நான் செய்யும்போது இப்போ யாரை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த பேதுரு சாரை நான் நினைக்கிறேன். அன்னைக்கு எங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவர் ஏதாவது தெரிஞ்சார் அப்படின்னா, அவர் ஒரு பயனுள்ள பாத்திரமாகவே தெரியல. காமெடி பண்ணோம், என்னென்னமோ சொன்னோம். ஆனால் உண்மையிலே நான் நம்புகிறேன், இன்னைக்கு நான் ஊழியக்காரனாய் மாறுவதற்கு, இவ்வளோ பெரிய மகிமையான கனமான ஊழியத்தை தருவதற்கு மிகப்பெரிய வித்து போட்டவர் யார் அப்படின்னா, என் வாழ்க்கையினுடைய முதல் விதையை போட்டவர் யார் அப்படின்னா, அந்த பேதுரு சாருங்க தாங்க முதைய போட்டிருக்காரு. அவர் அழுகங்க, அவர் வடித்த கண்ணீருங்க, அவருடைய மனதில் இருந்த பாரங்க, இன்றைக்கு என்னை ஊழியக்காரனா இந்த இடத்துல நிறுத்துமானால் நான் நம்புறேன், என்னை விட பெரிய ஆள் யார் அப்படின்னா அந்த பேதுரு சார். ஒரு நாள் கூட அந்த பேதுரு சார் நான் இதுவரைக்கும் போய் பார்த்ததே இல்லை, நான் சந்திச்சதும் இல்லை. சார் தேங்க்யூ சார், நீங்க அன்னைக்கு ஒரு நாள் அழுதிங்கல்ல, நீங்க அன்னைக்கு ஒரு நாள் ஊழியத்துக்காக சொன்னீங்கல்ல, அன்னைக்கு எங்களுக்கு விளையாட்டா இருந்துச்சு, ஆனா அன்னைக்கு உங்க ஜபந்தான் இன்னைக்கு என்ன ஊழியமா நிறுத்தி இருக்குன்னு அவரை போய் பார்த்து அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு எந்த வாய்ப்புமே எனக்கு கிடைக்கவே இல்லை.
அவருக்கு தெரிய கூட செய்யாம இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே பேதுரு சாரை நான் சொல்றதுனால மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்க யாருமே கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை உருவாக்குறதற்கு ஒரு பாத்திரமாய் மாறி இருக்கிறேனே தெரியாம இந்த உலகத்தை விட்டே தெரியாமலே போயிட்டாங்களே. அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, சில நேரத்தில் நீங்க எந்த அளவுக்கு யூஸ் ஆன ஒரு மனுஷன்றது நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்றதுக்காக நீங்க யூஸ் இல்லாதவங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா பயனுள்ள பாத்திரம். எல்லாரும் இந்த ஜெபத்தில் எழும்பி நிற்கும்போது எப்படி நிற்கணும்னா, நான் ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவரே, நான் பயன்படணும் ஆண்டவரே, நீங்க என்ன பயன்படுத்தணும் ஆண்டவரே, நான் உங்களுக்காக பயன்படணும் ஆண்டவரே. நான் இனி ஒரு நாள் கூட சாவுக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நான் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையை நான் இனி விரக்தியா நான் கடத்த மாட்டேன். இல்ல, கர்த்தர் என்ன இந்த பூமிக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. இந்த குடும்பத்துல இணைச்சதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. இந்த கணவனார் இடத்துல கர்த்தர் என்ன சேர்த்து வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு தந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த திருச்சபையை கர்த்தர் எனக்கு தந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீ. யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீ. சத்தமா பாடுவோம். யெகோவா ஓசே, யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீ. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. ஓ என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. கைகளை உயர்த்தி நீர் இல்லாமல். நீர் இல்லாமல். நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆமென். நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் அழகு. நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல பயனுள்ள பார்த்து. இன்றைக்கு தொடர்ந்து உங்களுக்கு நடத்துறதுக்கு எனக்கு டைம் இல்லை, சமயம் போதாது. அதனால நீங்க எல்லாருமே வீட்டில் போய் எதுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னா, ஆண்டவரே என்னை குறித்து நான் ரொம்ப குறைவா நினைச்சதை குறித்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவரே, மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவரே. இல்லை இல்லை இல்லை, என்னை அறியாமலே என்னை கொண்டு எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கு. அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா.